என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ டாக்ஸி பர்பஸ், அதாவது இந்த டாக்ஸி பர்பஸ் டாக்ஸி வெர்ஷன் கேப் சர்வீஸ்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு பிராண்டு ஸ்ட்ரைக் ஆகும், மாருதி சுசுகி. ஏன்னா அவங்க தான் வந்து காலங்காலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சிடான் எடுத்திங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரு, இப்போ டிசைராக மாற்றிட்டாங்க. அதை வந்து டூர் எஸ்ன்னு சொல்லி நேம் பண்ணுவாங்க. வேகனார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேட்ச்பேக்கில் வேகனார் போனீங்கன்னா உங்களுக்கு டூர் H3ன்னு சொல்லி நேம் பண்ணுவாங்க. அதை தான் இப்போ காலங்காலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஹுண்டாய் வந்து நாங்களும் அந்த இடத்துக்கு வரோம், நாங்களும் வந்து அந்த டாக்ஸி வெர்ஷனை கொடுக்குறோன்னு சொல்லி 2 காரை இறக்கியிருக்காங்க. ஹுண்டாயில் சிடான் போனீங்கன்னா உங்களுக்கு ஆரா இறக்கியிருக்காங்க. ஸோ ஆராவில் பிரைம் SD சொல்லி நேம் பண்ணுறாங்க. ஆராவை ஐட்டன் நியோஸ், கிராண்ட் ஐட்டன் நியோஸ் நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதோட டாக்ஸி வெர்ஷனுக்கு வந்து பிரைம் HBன்னு சொல்லி நேம் பண்ணுறாங்க. இந்த HBன்றது ஹேட்ச்பேக்கு, SD வந்து சிடான், அதனால தான் அது ஆராவுக்கு போயிடுச்சு. இந்த வீடியோவில் ஐட்டன் நியாஸோட டாக்ஸி வெர்ஷன் பிரைம் HB தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து மாருதி சுசுகியில் இருக்கிறது எல்லாமே 3 சிலிண்டரு, ஹுண்டாயில் இருக்கிறது எல்லாமே 4 சிலிண்டர் அண்ட் ஃபீச்சர்ஸுமே நல்லா அள்ளி கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வெங்கட் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் டு HMP ஹுண்டாய் மோட்டார் பிளாசா ஈக்காடு தாங்கல் சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த ஹுண்டாயில் நீங்கள் எந்த கார் டெஸ்ட் டிரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் பண்ணலாம், இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், அஃபிஷியல் வெப்சைட், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோரூமுக்கு நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணிக்கலாம். இதுவரை இன்ஜின் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சேம் ஹுண்டாயில் மெயின்டைன் பண்ணுற அதே இன்ஜின் தான். நல்ல ஹெவியான போனட்டு, சவுண்ட் இன்சுலேஷன்லாம் எதுவுமே இல்லை, தேவையும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்கும் ஒரு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம், ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஹுண்டாய் பிரைம் HB, அதாவது இந்த டாக்ஸி வேரியன்ட் கிராண்ட் ஐட்டனோட இன்ஜின் ஸ்பெக்குங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு சேம் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். முக்கியமாக 4 சிலிண்டர் இன்ஜின். நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துட்றாங்க இந்த ஹுண்டாய் பிரைம் HBயில். சிசி வந்து உங்களுக்கு 1197 சிசி கொடுத்துட்றாங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது உங்களுக்கு. இது உங்களுக்கு சிஎன்ஜி வேரியண்ட்டில் மட்டும்தாங்க வருது. உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். நார்மல் ரெகுலர் பெட்ரோல் வேரியண்ட் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் பவர் வந்து பெட்ரோலில் உங்களுக்கு 83 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு 113 Nm ஆஃப் டார்க்கு கொடுத்துருவாங்க. சிஎன்ஜி ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜியில் 68 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு 95 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு சிஎன்ஜியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் பெட்ரோல் சிஎன்ஜி ஸ்விட்ச் பண்ணி மாற்றி ஓட்டிக்கலாம். ஒன்லி சிஎன்ஜி ஆப்ஷன் ஒன்லி. ஓகே, பிரைம் HBயோட ஃப்ரண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? வாங்க பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ கிராண்ட் ஐட்டன் பிரைம் HBயோட அந்த டாக்ஸி வேரியண்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷனுங்க. ஃப்ரண்ட் வந்து இந்த ஐட்டன் மாதிரி தான் பேசிக், அந்த பேஸ் வேரியண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹுண்டாய் லோகோ கொடுத்துருவாங்க. இங்கெல்லாம் இந்த கிரில்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாகவே வந்து பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலோஜன் லைட்ஸு, ஹாலோஜன் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துறாங்க. ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸுமே வந்துடும், நார்மல் பேஸ் வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரி தான். இங்கே ஒரு ஏர் வெண்ட்டுமே இருக்குங்க, ஏர் வெண்ட்டுமே இருக்குது. இங்கெல்லாம் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஆர்எல்ஸ்லாம் வராது. இங்கே ஃபுல்லாகவே வந்து பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இதுவுமே வந்து பாடி கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கப்லேட்டுமே நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான இந்த சென்சார்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நார்மல் சிம்பிளான ஒரு அந்த பேஸ் வேரியண்ட் எப்படி இருக்குமோ அதேமாதிரி ஒரு டாக்ஸி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பிரைம் HB இதுதான் வந்து இந்த ஹேட்ச்பேக்னால HB, அதனால இந்த டேர்மே ஃபினிஷ் பண்ணிடுறாங்க நம்பர் பிளேட்டில். அப்படியே நான் சைடு வந்தேன்னா பிரைம் HBயோட டயர் சைஸ் வந்து உங்களுக்கு டயர் சைஸ் என்ன 165/70 or 14 inches டயர் கொடுத்துட்றாங்க. அலைஸ்லாம் வராதுங்க, ஸ்டீல் டயர்ஸ்லாம், பேசிக்கான ஒரு ஸ்டீல் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபெண்டர்ஸில் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வரும். அண்ட் ORVMs வந்து உங்களுக்கு பாடி கலர், அதாவது இந்த பிளாக் கலரில் தான் வந்து ORVMs கொடுத்துருக்காங்க. எந்த நம்ம பாடி கலர் கிளாசி பிளாக் ஃபினிஷ் எதுவுமே இல்லை ORVMஸை பொறுத்த வரைக்கும். ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs இருக்குங்க, ஆட்டோ அட்ஜஸ்டபிள் ORVMஸுமே இருக்குது. நான் உள்ளே காட்டுறேன். ஸோ ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs இந்த டாக்ஸி வெர்ஷன்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இதான் ஹுண்டாய். டோர் ஹேண்டில்ஸ்லாம் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. கீஎஸ்சி தான் வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணுற மூலிமா இருக்கும். ஸோ நல்லா சாஃப்டான டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குரோம் டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஒரு கிராண்ட் ஐட்டன், 2 சைடுமே கிராண்ட் ஐட்டனுக்கான பேட்சிங்குமே கொடுத்துட்றாங்க. எல்லாமே வந்து பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே லென்த் விழுதைட்லாம் சேம் தான் அந்த ஐட்டனில் பார்த்தது. வாங்க அப்படியே பார்ப்போம். ஸோ இந்த காரோட சைட் ப்ரெசன்ஸ், ஸோ இது உங்களுக்கே தெரியும், ஹேட்ச்பேக்கோட சேம் லென்த் விழுதைட்லாம் இந்த வீடியோன்னு பார்க்குறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். பிரைம் HBயோட கிராண்ட் ஐட்டன் டாக்ஸி வெர்ஷனோட லென்த் விழுத்து ஐட்டுங்க. லென்த் வந்து உங்களுக்கு 3765 mm, விருத்து வந்து 1660 mm, ஹைட் வந்து உங்களுக்கு 1520 mm, வீல் பேஸ் 2425 mm. இந்த வீல்லேருந்து இந்த வீலுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2425 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நல்ல போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம இந்தியன் ரோட்ஸுன்னு சொல்லலாம்.
சைட் ப்ரெஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த விதமான அந்த டாக்ஸி இதனால எதுவுமே இல்லை. ஸோ நல்ல ஒரு சிம்பிளான சைட் ப்ரெஸ் தான். டோர் ப்ரெஸ் இது வரைக்கும் போகுது, நல்லா இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க, குரோம் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. இந்த போர்ஷனுமே வந்து பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைடில் உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் கார் டெலிவரி இருக்கும்போது சைட்லேயுமே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து அந்த டெலிவரி அந்த டாக்ஸி வெர்ஷனுக்காக போகிறதுனால தமிழில் சொன்னால் ஒளிரும் பட்டை, தமிழில் அப்படி தான் சொல்லுவாங்க, அதை வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டு சைடு பேக் எல்லாத்துலேயுமே வந்து அதை போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் டெலிவரி இருக்கும்போது. ஸோ இப்போ அப்படியே நான் பேக் வந்தேன்னா, அதாவது ப்ரைம் ஹெச்பியோட பேக் ப்ரெசன்ஸுங்க. பேக்கில் உங்களுக்கு சிம்பிளான டீசெண்டாக டிஃபாகர்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து டிஃபாகர்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு ஸ்பாய்லர் ஃபினிஷ், ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பு, ஏரியல் டைப் ஆஃப் ஆண்டனா தான் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப்ஸ், இந்த ஸ்ட்ரிப்பு மட்டும் எல்இடி. அப்புறமா ஆலோஜன் பிரேக்ஸு, அப்புறமா இண்டிகேட்டர், ரிவர்ஸ் லைட் எல்லாமே ஆலோஜனில் தான் வரும். நல்லா அதாவது இந்த கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். திடீர்னு பார்க்குறதுக்கு கனெக்டட் எல்இடியா அப்படின்னு உங்களுக்கு தோணும். கனெக்டட் எல்இடி கிடையாது, கனெக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சிஎன்ஜி வேரியன்ட், சிஎன்ஜியில் மட்டும்தான் இந்த ப்ரைம் ஹெச்பி வருது. இந்த இடத்துல ப்ரைம் ஹெச்பி கனெக்ட் சின்னதாக ஒரு பேட்சிங் கொடுத்துட்றாங்க. அண்டு இங்கே வந்து ஐசிஎன்ஜினுக்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க. ஐசிஎன்ஜினா உங்களுக்கு வந்து அந்த டியூவல் சிஎன்ஜி ஆப்ஷன் மாதிரி வரும். அது நான் டியூவல் சிஎன்ஜி வேரியன்ட் வந்து ஆறால் இருக்குது. இந்த கிராண்ட் ஐட்டன் ப்ரைம் ஹெச்பி வேரியண்ட்டில் சிங்கிள் சிலிண்டர் தான் இருக்குது. மேபி அந்த டியூவல் சிஎன்ஜி கொடுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கான சிஎன்ஜி ஆப்ஷன் அந்த பேட்சிங்குமே கொடுத்துட்றாங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. மற்றபடி ஹுண்டாய் ஒரு லோகோ சில பிளாக்ல தான் இருக்குது. இங்கேயுமே ரிஃப்ளெக்டிங்ஸ் கொடுத்துட்றாங்க, 2 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. பேக்லேயுமே வந்து அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டார்ஸ், அது வந்து டாக்ஸி பர்பஸ்க்காக போகிறதுனால இங்கே ஒரு ரிஃப்ளெக்டார்ஸ் அவங்க போட்டு கொடுப்பாங்க நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது. ஓகே, அப்படியே பூட் ஸ்பேஸ் இந்த சிஎன்ஜியில் எப்படி இருக்கும் பார்ப்போமா வாங்க. இதோட பூட் ஸ்பேஸ் நான் ஓப்பன் பண்ணேன்னா இதாங்க இந்த காரோட பூட் ஸ்பேஸு. சிங்கிள் சிலிண்டர் 60 லிட்டர்ஸ் ஆஃப் சிங்கிள் சிலிண்டர் சிஎன்ஜி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேர் வீலுமே இருக்குது. ஸ்பேர் வீல் சேம் சைஸு ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க, 14 inches. ஒரு ஷோல்டர் பேக் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுல் ஃபோல்டபுள் சீட்ஸ் வந்துடும். ஸோ இதான் இந்த காரோட சிஎன்ஜி டேங்க்கு. சிஎன்ஜியில் மட்டும்தான் இருக்குது. லைக் நீங்கள் வந்து ஆரா போனீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிஎன்ஜி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கையில் தான் பிடிச்சி பார்த்துட்டு அண்ட் சிஎன்ஜிக்கான பேட்சிங்குமே இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே என்னென்ன மாற்றங்கள் பார்ப்போமா வாங்க. ப்ரைம் ஹெச்பியோட டிரைவர் டோர் நான் ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. சைல்டு சேஃப்டிக்காக அந்த விண்டோ லாக்கு. உங்கள் காயினோ டோக்கனோ ஓட்டர் போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான், எல்லாமே வந்து நார்மல் ஃபினிஷ் தான். பிளாக் டோர் ஹேண்டில் சவுண்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ஓவர் பீம்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ஜஸ்ட் ஆகுறது தெரியும். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ஓவர் பீம்ஸு. லாக் அன்லாக் ஃபீச்சர், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இங்கே தாராளமாக வைக்கலாம். நார்மல் ஒரு ஃபினிஷ் தான். ஸோ அப்போது ஆட்டோ ஃபோல்டிங் ஓவர் பீம்ஸ் இல்லை, எலக்ட்ரானிக்கெலாம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஓவர் பீம்ஸ் கொடுத்துறாங்க. இதுவே மற்ற காரில் இருக்காது, அந்த காரில் இங்கே வந்து அது கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே. இங்கே வந்து உங்களுக்கு ஹெட்லைக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் லெவலர்ஸுமே கொடுத்துட்றாங்க. பெட்ரோலா சிஎன்ஜின் மாற்றக்கூடிய அந்த சுவிட்சுமே வந்து கொடுத்துட்றாங்க. கீழே உங்களுக்கு பானோட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சுமே கொடுத்துறாங்க. இது மேனுவல் கியருங்க. மேனுவல் கியரில் தான் உங்களுக்கு இந்த சிஎம்ஜி ஆப்ஷன் வரும். ப்ரைம் ஹெச்பியுமே வந்து இந்த டாக்ஸி வெர்ஷனுமே வந்து மேனுவல் கியர் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் இந்த டாக்ஸி வெர்ஷன் இல்லை. இந்த ப்ரைம் ஹெச்பியில் உங்களுக்கு ஸ்டேரிங் வீல் வந்து லெதர் ராப்பிங் ஸ்டேரிங் வீல்லாம் வராது, நார்மல் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீட்டுமே வந்து இல்லைங்க. ஆமாம், இல்லை, இங்கே அந்த லிவரே இல்லை. சரி, பரவாயில்ல. இங்கே அந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபீலு, ஹுண்டாய் லோகோ, முக்கியமாக இது இருக்கே இங்கே பாருங்கள். ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸு செட்டே கிடையாது, பட் இருந்தாலும் ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் கூட வாய்ஸ் கமாண்ட் மோடு, வால்யூம் அப் அண்ட் டவுனு, சாங் ட்ராக் மாற்றுறது, கால் பிக் பண்ணுறது, டிக்ளைன் பண்ணுறது, ஃபேவரட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. கிளஸ்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கிளஸ்டர் மெனு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துறாங்க. யூஸ்வலாக இதுதான் கொடுப்பாங்க, இது கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹெட்லைக்கான சுவிச்சஸ் கொடுத்துட்றாங்க. நார்மல் ஹெட் லேம்ப்ஸ் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பர், அப்புறம் வைப்பர் வாஷருக்கான சுவிச்சஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ப்ரைம் ஹெச்பி i10 நியோஸ் வர கிளஸ்டருங்க. ஸோ i10 நியோஸ் வர டாக்ஸி வேரியன்ட் ப்ரைம் ஹெச்பியோட கிளஸ்டர் நான் ஆன் பண்ணேன்னா
ஓகே. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் அப்புறம் ஃபியூவல் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துட்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்துடும். அந்த ஆர்பிஎம் மீட்டருக்கு கீழே அந்த சிஎன்ஜி வர லெவலுக்குமே கொடுத்துட்றாங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பீடோமீட்டர் கிட்ட இந்த ஃபியூவல் டேங்கோட லெவல்ஸுமே கொடுத்துட்றாங்க. சென்டரில் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்க்ரீனில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. சிஎன்ஜி டு பெட்ரோல் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் காட்டும், அதுவுமே இருக்குது. ப்ளஸ் நான் வந்து கஸ்டமைஸ் டோர் லைட்ஸு ஸோ அது மாதிரி இருக்குது தெரியுதா உங்களுக்கு. இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு ஆட்டோ லாக்கு அந்த மாதிரி ஃபில் ஃபீச்சர்ஸு, லைட்ஸு, சைரீஸ் இன்டர்வல்ஸ், லாங்குவேஜ் ரீசெட் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிரைவ் இன்ஃபோமே இருக்குது, டிஜிட்டல் கிளஸ்டருமே இருக்குது. அந்த டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டருமே வந்து நீங்கள் சென்டரில் பார்த்து ஓட்டிக்கலாம். அகமேட் இன்ஃபார்ம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டர் எல்லாமே வந்து இருக்குங்க. சீட் பெல்ட் வார்னிங், சிஎன்ஜி வர அந்த ஃபியூவல், இந்த இடத்துல சிஎன்ஜி வர அந்த ஃபியூவல் இது எல்லாமே வந்து இந்த கிளஸ்டர்லேயே கொடுத்துட்றாங்க. சூப்பர் நல்ல விசிபிலிட்டியான ஒரு கிளஸ்டர் இந்த கிராண்ட் ஐட்டன் நியர்ஸ் பிரைம் ஹெச்பியில் கொடுத்துட்றாங்க. மேலே வந்தோன்னா உங்களுக்கு டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர் வித் லைட்லாம் எதுவுமே இல்லைங்க. சன்ஷேடில் கையால் அட்ஜஸ்ட் பண்ணுற ஐஆர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிமிங் ஐஆர்பிஎம் கூட இல்லை. அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் மேனுவல் டிமிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. கோபேசஞ்சர் சன்ஷேட்லையுமே எதுவுமே இல்லை. ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. டேஷ்போர்ட் எல்லாமே வந்து ஹாட் டேஷ்போர்ட் தான், பிளெயின் ஃபினிஷ் தான், பிளாக் கலரில் அந்த ஒரு டியூவல் டோன் ஆப்ஷன் கிரே இது மாதிரி இதுதான் டியூவல் டோன் வரைக்கும். இந்த சைடில் எந்த டிசைன் ஆப்ஷனுமே எதுவுமே இல்லை. கோபேசர் ஏசி வெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு கிளாசி பிளாக் ஃபீல் சூப்பர். இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் க்ளோ பாக்ஸ் நல்லா டீப்பான சைஸ் ஆஃப் க்ளோ பாக்ஸ் தான், கூல் க்ளோ பாக்ஸ்லாம் வராது. அண்ட் செட்டுமே இல்லைங்க. நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் செட்டு போட்டுக்கலாம், உங்களுக்கு இஷ்டப்படி செட்டு போட்டுக்கலாம். ஷோரூம்லேயே வந்து அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் போட்டு கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ட்லேயே வயர்டாக வந்துடும். ஸோ அதை போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவுமே போட்டு கொடுத்துருவாங்க. ரிவர்ஸ் கேமரா போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதோட கிளாரிட்டியுமே வந்து உண்டை கார்ஸில் என்ன கிளாரிட்டி இருக்குமோ அதே மாதிரி வரும். வித்தவுட் அடாப்டிவ் கைட்லைன்ஸ், அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லாமல் அந்த கிளாரிட்டி வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் வரும். நீங்கள் ஷோரூமில் போட்டாலும் சரி, நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மாட்டிக்கிட்டாலும் சரி, அது உங்களோட விஷ். இந்த பேஸ் வேரியண்ட்டால் ராவா உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லாம் எதுவுமே இல்லை. ஏசிக்கான ஏசி வென்ஸுங்க. உங்களுக்கு பார்க்கிங் அசலைட்டு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஏசி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. டெம்பரேச்சரு, ஃபேன் ஸ்பீடு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸுமே இருக்குது. ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இல்லை. இங்கே ஃபோன் எதாவது வச்சுக்கலாம், இல்லை வாலெட்ஸு, இல்லை அவங்க டிரைவர் என்ன வச்சுக்கலாமோ அது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் அதுக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது டைப் சியும் 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்டு பெரிய விஷயம். ஓகே, அப்புறமா இதான் இந்த காரோட கியருங்க. மேனுவல் கியரில் மட்டும்தான் இருக்குது, சிஎன்ஜியில் மட்டும்தான் இந்த பிரைம் ஹெச்பி அதாவது டாக்ஸி வேரியன்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு கியர் ஆப்ஷனுமே வந்து அந்த ஆடம்பரமான ஃபீல் எதுவுமே இல்லை. நார்மல் கியர் நாப் தான் கொடுத்துருக்காங்க லெதர் ரேப்பிங்கோட. 2 கப் ஹோல்டர்ஸு, ஹேண்ட் பிரேக்கு, ஆம்ரெஸ்ட் இல்லை. இங்கே 2 கீ வேணால் வச்சுக்கலாம், இல்லை ஏதாச்சும் வாலெட்டோ செல்ஃபோனோ வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. நல்லா ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர். இது எல்லாமே வந்து நார்மல் ஃபினிஷ் தான். உங்களை அந்த டியூவல் டோன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லாம் எதுவுமே இல்லை. பட் பரவாயில்ல, போதுமானதுன்னு சொல்லலாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் ஐட்டன் டாக்ஸி வேரியன்ட் அதாவது பிரைம் ஹெச்பியோட டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து ஓட்டுவாங்க. நல்லா இருக்குங்க, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அன்டிடி சப்போர்ட் எல்லாமே வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. இந்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாஞ்சிட்டு உட்காந்தாலும் நல்லாவே இருக்குது. பேக்கு ஃப்ரண்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு முக்கியமாக ஹைட் அட்ஜஸ்டபிளுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிளுமே இருக்குது. இந்த பேஸ் வேரியண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து நீங்கள் அந்த அதர் பேலன்ஸ் போனீங்கன்னா கிடைக்காது. ஹைட் அட்ஜஸ்டபிள் இந்த டாக்ஸி வேரியண்ட்டில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ஷார்ட் டிரைவர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பிடிச்சி ஓட்டுறதுக்கு நீங்கள் லாங்காக போனீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நார்மல் சீட்ஸ் தான். ஸோ அந்த லெதர் சீட்ஸ்லாம் வராது. ஃபிக்ஸ்டு அட்ரஸ் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கிடையாதுங்க இந்த டிரைவர் கோ பேசஞ்சருக்குமே. ஓகே, ஸோ சிஎன்ஜியில் யூஸ்வலாக கொடுக்குறதாங்க ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கோ பேசஞ்சர் சீட்டுக்கு அடியில் கீழே கொடுத்துருக்காங்க. காரில் இருக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா இந்த சீட் நல்லா பின்னாடி தள்ளி இருக்குது, அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக சிஎன்ஜியில் எல்லா சிஎன்ஜி கார் எடுத்தாலும் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கோ பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த கார்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் போயிட்டு அது எப்படி கம்ஃபர்ட் எப்படி இருக்குது இந்த ப்ரைம் எடிஷனில் வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பேக்கில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ட்ரை பண்ணுவாங்க, அதாவது உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டாக்ஸியில் போகும்போது.
ஃப்ரெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் உட்காங்க, மோஸ்ட்டாக இந்த பேக்கில் தான் உட்காருவாங்க. இங்கே உட்காருவாங்க. நம்ம இந்த டிரைவர் பொசிஷனுக்காக என்னோட சீட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட டிரைவிங் பொசிஷன் அளவுக்கு. அதனால அந்த நீரும் எப்படி காட்டுறதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு ரீடம் கிடைக்குது. அன்டிடே சப்போர்ட் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு தெரியல, பட் உண்டாய் இதுதான் உண்டாய். நீ யாராலையுமே இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கிராண்ட் ஐட்டம்லையும் இருக்கட்டும், கார் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குமே தவிர உட்காந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஃபீல் பண்ண முடியும். நானே உட்காந்து பார்த்துட்டு தான் வந்து ஃபீல் பண்ணேன், இவ்வளோ ஸ்பேஸா அப்படின்னு. நல்லா இருக்குங்க. நல்லா சாஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஷார்ட் ஜர்னிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது. ஓ, அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ஓ, இது எக்ஸ்பெக்டே பண்ணலையே. அட்ஜஸ்டபிள் அட்ரஸ், 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டுமே இருக்குது. 2 பேர் தான் போவாங்க, மேக்ஸிமம் 3 பேர் போவாங்க. சரி பரவாயில்ல, ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வராது கேப் பர்ட்ஸில் இந்த சீட்டு, சைல்டு சீட் மவுண்டெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். நல்லா இருக்கு, சூப்பர் நைஸ். ஃப்ரம் ஹுண்டாய். 3rd பேசஞ்சர் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். உட்கார முடியாது, அது யூஸும் கிடையாது. உட்காரலாங்க, என்ன மாதிரி உடம்புக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்திங்கன்னா உட்காரலாம். பட் மேக்ஸிமம் 3 பேர் போவாங்க, இல்லைன்னா வந்து டிரைவரோடு சேர்த்து 4 பேர் போவாங்க. 3rd பர்சன் அவசியமே கிடையாதுன்னு சொல்லி இருந்தாலும் உங்களுக்கு உட்காந்து காட்டினேன். ஸோ உங்களுக்கு பேக்கில் ஏசி வென்ட்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இந்த பிரைம் ஹெச்பியில் கிராண்ட் ஐட்டோட பேஸ் வேரியண்ட் டாக்ஸி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி பேக்கில் ஏசி வெண்ட் கொடுக்காம விடாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு பேக்லையுமே ஏசி வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, 12 வோல்ட்டுக்கு சார்ஜிங் சாக்கெட்டுமே இருக்குது. சூப்பர். கிராப் ஹேண்டில்ஸு இங்கே ஒன்று, இங்கே ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. சென்ட்ரலைஸ்டாக லைட்டு கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர் லைட்டு. ஸோ ஃப்ரண்ட் லைட்டு கிடையாது, சென்ட்ரலைஸ்டாக ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க, பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து. இதான் எனக்கு கிடைக்கிற அந்த டேஷ்போர்ட் வியூ ஆஃப் பிரைம் ஹெச்பி. சிம்பிள் அண்ட் ஸ்வீட். எஸ், ஸோ அவ்வளோதாங்க இந்த கிராண்ட் ஐட்டன் பிரைம் ஹெச்பி. ஸோ பிரைம் ஹெச்பின்றது என்னன்னா உங்களுக்கு அந்த டாக்ஸி வேரியன்ட் ஆஃப் ஐட்டன். ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீச்சர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே பிராண்டை நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம், மாருதி சுசுகி. இப்போ ஹுண்டாய் கிட்டனும் அந்த ப்ராடக்ட் இருக்குது. 2 ஆறாலையுமே கொடுத்துருக்காங்க. ஐட்டன் நியோஸ் ஐட்டனோட பிரைம் ஹெச்பி வேரியன்ட். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம், நிறைய ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த டாக்ஸி டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் அதுலேருந்து அந்த லைன்லேருந்து யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது. யாராவது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எந்த மாதிரி அந்த ஃபீல்லாம் இருக்குது, கம்ஃபர்ட் ஃபீல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குங்க, சூப்பராகவே இருக்குது. ஃபீச்சர்ஸ் அள்ளி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த பிரைம் ஹெச்பி வருது, அது கிடச்சிச்சுன்னா அந்த ஆராவோட பிரைம் ஹெச்டி டாக்ஸி வேரியன்ட் கிடச்சிச்சுன்னா அதுவுமே நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, ஸோ வேறு ஒரு கார்டில் பார்ப்போம். பாய்.